Hello everyone, இப்போ நம்ம exercise 3.5ல 5th sum பார்க்கலாமா? 5th sumல என்ன கொடுத்திருக்காங்க? if p of x என்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. p of x க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க is divided by another polynomial. அதாவது q of x ஆல p of x வந்து டிவைட் ஆகுது. அதாவது p of x divided by q of x அப்படினு கொடுத்திருக்காங்க. அதோட ஆன்சர் அப்படி நம்ம பண்ணோம்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. x - 7 divided by x plus 2 நமக்கு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து இங்க என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? q of x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது p of x இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கத டிவிஷனா மாத்தணும்னா இங்க கீழ டிவைடட் பை 1 ன்னு இருக்கு. நம்ம எப்படி மாத்துவோம்? p of x மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருக்கத மல்டிப்ளிகேஷன் மாத்தணும்னா 1 by கீழ இருக்க டேர்ம் மேல வருமா? 1 by q of x ன்னு போடலாமா? இப்போ நம்ம ஆன்சர் என்ன? x - 7 x plus 2. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? q of x தான் கண்டுபிடிக்கணுமா? இப்போ 1 by q of x. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? q of x தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா p of x ஓட வேல்யூ என்ன? x squared minus 5x. அதாவது x squared minus 5x minus 14 divided 1 by q of x. q of x ஆன்சர் நமக்கு தெரியாது. So 1 by q of x x minus 7 divided by x plus 2. இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? -14 இதை வந்து நம்ம இங்கேயும் மைனஸ் வரும், -5 வரும். அப்போ நமக்கு ரெண்டுமே இங்கே மைனஸ் ஆச்சுன்னா ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் இருக்க போது பெரிய நம்பரோட சைன் வந்து நமக்கு -7 2s are 14 வருமா? மைனஸ் 7ல் +2 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் -5. அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? x plus 2 x minus 7 எழுதிக்கலாமா? x plus 2 x minus 7 எழுதிக்கலாமா? இந்த டேர்மை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? q of x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம q of x இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரலாமா? நான் சொல்கிறது புரியுதா? அதாவது 1 by q of xன்னு இருக்கு. இந்த 1 by q of xன்னு இருக்குல்ல, q of x இந்த சைடு கொண்டு போனோம்னா நமக்கு டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறுமா? ஸோ அதை தான் சொல்கிறோம். அதாவது x plus 2 into x minus 7 அப்படியே வச்சுக்கோங்க into 1 by into இந்த டேர்ம் இந்த சைடு இருக்கிறத வந்து இந்த சைடு இருக்கிறத இப்படி கீழே கொண்டு வரும். இல்லை இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த டைம் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா இப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. x plus 2 into x minus 7 into is equal to இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. x minus 7 இது நம்மளோட ஆன்சர். நமக்கு இந்த சைடு 1 by q of xன்னு இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது q of xன்னு மாறுமா? ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? q of x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்மை இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? இந்த சைடு கொண்டு போனோம்னா நமக்கு என்ன ஆகும்? q of x இங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து x plus 2 இருக்குது, x minus 7ம் இருக்குது இன்ட்டு இந்த சைடு டிவிஷனில் இருக்குது. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறும். x plus 2ன்றது மேலே வரும், x minus 7ன்றது கீழே வரும். அதாவது x plus 2 divided by x minus 7. இந்த ஸ்டெப் புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது x plus 2 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு, அதாவது இப்போ நம்ம ஒன்றும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு 1 by 2ன்னு இருக்குது. நமக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது 2 by 1ன்னு மாறுமா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு 2 by 1ன்னு மாறும். அதை தான் நம்ம வந்து இந்த டேர்ம் கீழே இருக்கிறது மேலேவும் மேலே இருக்கிறது கீழேயும் எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது பை 1ன்னு இருக்குன்னு தானே அர்த்தம் நமக்கு. ஸோ வந்து x minus 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனாட்டி நம்ம கேன்சல் பண்ணலாம். x minus 7 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு q of x ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? x plus 2 இங்கே ஒரு x plus 2 இருக்குது. இதோட பவர் 1 இதோட பவர் 1 சேம். நமக்கு கீழே உள்ள இந்த டேர்ம் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு பவரை ஆட் பண்ணணுமா? அப்போ x plus 2 the whole squared. இது புரிஞ்சா உங்களுக்கு? ஈஸியான சம் தான். ஒரே ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து q of x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். இது செகண்ட் மெத்தட். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இப்போ நம்ம வந்து p of x இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் மாற்றணுமா? 1 by q of xன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? இது x minus 7 divided by x plus 2. இது நம்மளோட ஆன்சர். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? q of x தான் கண்டுபிடிக்கணும். 1 by q of x அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? 1 by
q of x அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு x minus 7 divided by x plus 2 into இங்கிட்டு இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ p of x divided by 1ன்னு இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது நமக்கு எப்படி மாறும்? 1 by p of xன்னு மாறுமா? இப்போ நம்ம 1 by q of xக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதோட ஆன்சர் என்ன? x minus 7, இதாவது இங்கே உள்ள டேர்ம் x plus 2 into 1 by p of x நம்ம எப்படி எடுத்தோம்? x plus 2 into x minus 7 எடுத்தோமா? அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும்ல, அந்த இதுதான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும்னா இப்போ நமக்கு x minus 7 நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கீழே உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா x plus 2 இருக்குது, சேம் இது. அப்போ பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். x plus 2 the whole square, அதாவது 1 plus 1 நமக்கு 2 ஆயிடுமா? அப்போ 2. இப்போ நம்ம எதோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 1 by q of x ஓட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு q of x, இதை வந்து q of x ஆல் நம்ம q of x is equal to, நமக்கு இது என்ன வந்துடும்? இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம q of x ஓட ஆன்சர் x plus 2 the whole square. 2 டேர்ம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது ஈஸியாக புரிஞ்சு அது எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அந்த இதை எடுத்துக்கோங்க. சம்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.